சிஸ்டர், எஸ்கியூஸ் மீ. ஏங்க, பயங்கரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஏங்க ஏங்க என்னங்க, ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன சொல்லுங்க. நைட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தானே, அப்பா கிட்ட பேச சொல்லி. ஊருக்கு வாங்கங்க. அப்பா கிட்ட பேசுனீங்களா இல்லையா? பேசினேன். எதா இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஊருக்கு வாங்க, சரியா? இவர் முகத்தை பார்த்தா பேசின மாதிரியே தெரியல. நிஜமா பேசியிருப்பாரா இல்லை இவரா சொல்கிறாரா, இல்லை நம்மளாவே போய் பேசி பார்க்கலாமா? நான் வேணா போய் மறுபடியும் பேசி பார்க்கட்டா? ஏன்? இல்லை, அப்பா கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? அவர் என்னதான் சொன்னார்? நான் தான் சொல்கிறேன்ல, ஊருக்கு வந்ததான் ஆகணும்னு சொன்னார். சரியா? கிளம்பிட்டீங்கள, அப்புறம் என்ன, ஊருக்கு போகலாம். ஏன் இப்போ இவ்வளோ கூப்பிடுறீங்க? நான் என்ன கேட்டுட்டேன்? யார் இங்கே கோவப்பட்டாங்க? யாரும் இங்கே கோவம்லாம் படலை. கிச்சன்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? கிளம்பிட்டீங்களா? ரூமில் ஏதாவது விட்டுட்டீங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நிற்காதீங்க, போங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. எதுக்கு இப்படி விரட்டுறீங்க? நான் பேசுறது என்னன்னு கேட்கவும் மாட்டேறீங்க, பேசவும் விட மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. பொண்ணா பிறந்துட்டா போதும், அடுத்தவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும், அடுத்தவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சுய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மூட்டுக்கிட்டி வச்சுக்கணும். இல்ல, பழக்கம் இருக்கோ இல்லையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, எல்லாரும் பல கட்டுனா கட்டணும், முறைச்சா முறைக்கணும், சிரிச்சா சிரிக்கணும், அழுதா அழுகணும். அவங்கள அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். சுதந்திரம்னு எந்த விதத்துலையும் அனுபவிக்க கூடாது. வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்கும் இப்படியே அடிமையா வாழ்ந்துக்கிட்டு எப்பாடுபட்டாவது ஒரு பிள்ளைய மட்டும் பெத்துக்கணும். ஏன்னா பாவம், நாங்களாம் பொண்ணுங்க இல்ல. படிச்சாலும் படிக்கலைனாலும், பதவியில இருந்தாலும் இல்லைனாலும், எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமை தான். ரேகா, என்ன அப்படி நான் என்ன இல்லாத சொல்லிட்டேன்? படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாருமே பொண்ணுங்களை இப்படித்தானே நடத்துறீங்க. நீங்க மட்டும் விதி விலக்கா என்ன? என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நானும் சராசரியா இருந்தான்னு ப்ரூவ் பண்ணிருங்க. இல்ல, இங்க பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க பேசுற மூல இருக்கலாம், ஆனா அதை கேட்குற மூல நான் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன் இல்லைங்க, எனக்காக உங்க அப்பா கிட்ட பேசுதீங்கன்னு. நான் பேசினேனா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? நான் தான் சொல்றேன்ல, அப்பா கிட்ட பேசினேனே. ஓ, அப்பா கிட்ட பேசி காரியத்தை உங்களுக்கு சாதகமா காய் நைத்திக்கிட்டீங்க, அப்படித்தானே? ரேகா, நான் மறுபடியும் சொல்றேன், இங்கிருந்து போங்க. ஏன் ஏன் நான் போகணும்? உண்மையை சொன்னதும் குத்தம்ல நெஞ்சு குறுகுறுக்குதாக்கும். ரேகா, என்ன? என் பொறுமையை சோதிக்காத, முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்றேன்ல, போ முதல்ல இங்கிருந்து. மழை நீர் மேகம் விழிகளில் மேகம், இந்த நிலை மாறுமோ, அன்பு வழி சேருமோ, சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியே, நயனி நானும் உளம் தடுமாறும், வேதனை பாரடா வேடிக்கை தானடா. உங்கள் ஆண்டி, நான் உங்கள் வீட்டு பிள்ளையே, எந்த கவலையும் எனக்கு இங்கு இல்லையே. மலரின் உழைப்புகள் கனியாகும், மலையின் உழைப்புகள் நதியாகும், மூங்கில் உழைப்புகள் குழலாகும், மனிதன் உழைப்புகள் பணமாகும். ஓ அங்கிள், ஓ அங்கிள், அங்கிள் ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி அங்கிள், உங்கள் ஆண்டி உங்கள் வீட்டு பிள்ளையே, எந்த கவலையும் எனக்கு இங்கு இல்லையே. ஓ அங்கிள், ஓ அங்கிள் ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி அங்கிள். என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கேன்? ஊருக்கு போறோம், நானே ஹாப்பியா இருக்கேன். ஊருக்கு தானே, நீ தானே, போயிட்டு வாமா, போயிட்டு வா. நானா? அப்ப நீ வரல? நான்லாம் வரல. என்னது வரலையா? நீ வரலன்னா என்ன மட்டும் எப்படி அனுப்பி வைப்பாங்க? ஏன்டி ஆசையில இப்படி மணாலி கொட்டுற? உனக்கு என்னடி பிரச்சனை? நான் வந்தா உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன? உனக்கு தேவை ஊருக்கு போகணும், அவ்வளோதானே, போ. ஆமா, இப்படி சொல்லிட்டு நீ போயிடுவ.
அவளே போல நீ ஏன் போறேன்னு என்னை பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஏன்னே இப்படி பண்ற? நான் என்னவே பண்ண உனக்கு? இங்க பாரு, உனக்கு தேவைன்னா நீ போ. அவன் விட்டுட்டு இங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இங்காடு, நானே ஊருக்கு போகும் சந்தோஷத்துல கோவப்படக்கூடாதான்னு இருந்தேன். என்ன 2 3 தடவை கேட்டேன் என்னாச்சுன்னு. வாயை தந்து சொல்லுவனான்ட்டு சும்மா மூக்க சிந்திட்டே இருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? இன்னும் இல்ல. இந்த ஒண்ணு இல்லைங்கிற வார்த்தை எவன் தான் கண்டுபிடிச்சானோ அவனை முதல்ல கண்டுபிடிச்சு பிஞ்ச செருப்பால அடிக்கணும், பிஞ்ச செருப்பால. அந்த ஒத்த வார்த்தையில எத்தனை வேதனை எத்தனை கஷ்டத்தை ஒழிச்சு வச்சிருக்கான். உனக்கு என்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்றக்கே கஷ்டமா இருக்கு இல்ல? அப்ப நான் யார் உனக்கு? பிறந்ததுல இருந்து கூடயே இருக்கேன். ஆனா என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாளாமா. அப்ப நான் யாரு? பேக்கா இல்ல லூசா? சொல்லு. தயவு செஞ்சு இங்க போறியா? நான் போறேன். பின்ன என்ன உன்னை உட்காந்து நோண்டிட்டே இருப்பேனா? அப்புறம் எச்சா ஒப்பாரி வச்சுட்டு தலை வலிக்குதே அப்படின்னு உட்கா படுத்துக்குவேன். நான் போறதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி நான் போறேன். யார் என்ன சொன்னாங்க உன்னை? எதுக்கு இப்போ ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்ற? அதான் உனக்கு இருக்கு. நீ ஊருக்கு போறியா? போ. இந்த அரைக்கா ரொம்ப கொழுப்பு பண்ணாத என்ன? சரி, அழுதுட்டு இருக்காளே, நம்ம ஃப்ரெண்டாச்சே, நம்ம பிள்ளையாச்சே, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கான்னு அவளுக்கு 2 வார்த்தை பேசலான்னு வந்தா என்ன ஏதுன்னு சொல்லவும் மாட்டாளாம். சும்மா போன்னு விரட்டுறா. என்ன உனக்கு இப்ப? என்ன உடம்புக்கு கீழே முடியலையா? சொல்லு. தயவு செஞ்சு போறியா? ஆமா, வந்து அக்கறையா பேசும்போது வந்து சக்கரையாத்த பதில் சொல்லாதீங்க. அப்புறம் என்ன யாரும் கண்டுக்கல அப்படின்ட்டு மூலையில போய் உட்காந்து ஒப்பாரி வைங்க. ஒப்பாரி கேட்டுட்டே இருக்கிறேன். கேனச்சியாட்டா பதில் சொல்வேனாங்கிறான். உனக்கு இப்ப என்ன? அப்பாங்களே எப்பவாவது பர்மிஷன் கொடுத்தாதான் எங்காவது போக முடியும். அவங்களா கூட்டிட்டு போறக்கு டைம் இல்லைனாலும் சரி, ஏதோ அனுப்பி வைக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதில் எப்ப பாரும் மண்ணள்ளி போடுறதுதான் வேலையே. ஐயோ அம்மா தாயே, நான் உன் ஆசையில் மண்ணள்ளி போடலம்மா, நீ போயிட்டு வாமா. யாரு சும்மா தலைக்கு குளிச்சுட்டு தலையும் ஒழுங்கா உணர்த்தாமா சளி பிடிச்சிக்கிட்டு போதா குறைக்கி அழுதுகிட்டு இருந்தேன். தலைவலி வர்றதும் இல்லாம காய்ச்சலும் சேர்ந்து வந்துடும். சும்மா மூக்க சிந்தாம என்ன ஏதுன்னு சொல்லு. நான் ஊருக்கு வரல, உனக்கு போக இஷ்டமா? நீ போயிட்டு வா. சபா, இவகிட்ட எல்லாம் பேசி மானாது. என்ன பிள்ளை உனக்கு? அப்பப்ப கிறுக்கு பிடிச்சுமா கேக்குறேன். 5வது படிக்கும் போது அப்படித்தான் அதிசயமா அப்பா கடையில லீவ் போட்டு வந்து சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டாரு. அன்னைக்கு என்னமோ கலெக்டர் எக்ஸாம் எழுத போற விளாட்ட 2 நாள் கழிச்சு எனக்கு பரீட்சை இருக்கே, அதனால நான் வரல அப்படின்னேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சினிமாக்கு போறோங்கிற பேச்சே இது நாள் வரைக்கும் அப்பா எடுத்ததே இல்லை. அப்படி ஏதோ போனா போதுன்னு ரமேஷுங்க அப்படியே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து குருவாயூர் அங்க இங்கன்னு சொல்லி அப்படியே கேரளாவை ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு கிளம்பணும். அன்னைக்கும் இதே மாதிரிதான் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. கிறுக்கு எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க, நம்ம மட்டும் வீட்டுல இருந்தோம். அத்தோட விட்டியா? மறுபடியும் அதே மாதிரி மே மாசம் லீவ்ல எப்பவோ கொடைக்கானல் போனாலும் எல்லாரும் போனாங்க, அப்பவும் நம்ம போல. ஏதோ கடை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, 2 3 நாள் லீவ் ஆனா ஆயிட்டு போகுதுன்னு அப்பாவே ரெடியா இருக்காரு வெளியே கூட்டிட்டு போக. ஆனா நீதான் அப்பப்ப கிறுக்கிறதுக்குவ. இப்ப என்ன உனக்கு? இப்ப அப்பாவும் ஓகே சொல்லிட்டேன், நானும் ஓகே சொல்லிட்டேன்ல, நீ போயிட்டு வா போ. இவ கூட எல்லாம் இதுக்கு மேல பேசினோன்னா கிறுக்கு தான் பிடிச்சிக்கும். கிறுக்கு சை, எவ்வளோ ஹாப்பியா வந்த, மூட் ஆஃப் பண்ணிட்டா. காயிற துணியெல்லாம் எடுத்துட்டு போய் மடிச்சு வைக்கேன், அதுக்குள்ள உளமுக்கு சின்னதை நீட்டிட்டு வந்து பேக்கப் பண்ணேன். கடைசிக்கு வீட்டுக்கால் போய் தொலைவோம். சை, துணி எடுத்துட்டு வந்தேன், எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. இன்னும் இவ்வளோ காணும். எப்ப எங்க போதுனாலும் இவளுக்கு ஏதாவது வந்துடும். அப்படி என்னதான் வருமோ? அன்னைக்கே கனவை கண்டுட்டு திகச்சா. இந்த கிளவி வீட்டில் போய் லாக் ஆகி இங்க வர முடியாம போயிடுச்சு. இந்த தடவை இங்க வரும்போதும் ஏர்போர்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் 1000 பிரச்சனை. சரி, நிம்மதியா மைசூராவது போலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் மாண்டு பிடிச்சிட்டு நிக்கா. எல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றது? எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு போய் என்னன்னு பார்ப்போம். என்ன பண்றது? ஏன் வரதா ஐடியா இல்ல? இங்கே நின்றுட்டு இருக்க. இப்ப என்ன உனக்கு? அதான் ஊருக்கு போலி முடிவாயிருச்சுல, நீ வீட்டுக்காவது போக வேண்டாமா? வா. ஏன் என்ன காரியம் நடக்கணும்னு இப்படி ஒத்த காலில் தவங்க கிடக்க? அம்மா தாயே, தயவு செஞ்சு போறியா? உங்களுக்கெல்லாம் இப்ப என்ன? பொண்ணா பிறகுறதே ஒரு பாவம். பெற்றவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்க இவங்கன்னு எல்லாத்து பேச்சையும் கேட்டு கேட்டு அவங்களாம் ஆட்டி வைக்கிறபடி ஆடணும், அப்படித்தானே? ஏன்னா நான் ஒரு பொம்மை, எனக்கு உணர்ச்சியும் இருக்காது, வலியும் இருக்காது, வேதனை இருக்காது, ஒன்றும் இருக்காது.
ஏன்னா வைக்கோல் இல்லை. நானும் சொந்தமாக எதுவும் சிந்திக்கவும் கூடாது, செயல்படுத்தவும் கூடாது. ஏன்னா நான் முட்டாளு. உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நான் படிக்கணும். மற்றபடி அங்கே இருக்கிற நாலேஜை வீட்டில் கொண்டு வந்து நான் செயல்படுத்தவே கூடாது. அப்படித்தானே? ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசிட்டே போயிட்டு இருக்கேன். இப்போ யாரும் நான் என்ன சொன்னா அதையும் சொல்ல மாட்டேன். இல்லை நான் ஏதாவது சொன்னேன்னா அதுவும் இல்லை. எதுக்கு இப்படி தேவையில்லாம ஏன் கூட கத்திட்டு இருக்க? யாரோ மேல இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து யாரோ மேல காட்டிட்டு இருக்க? இல்ல தெரியாம கேக்குறேன். அந்த அளவுக்கு நீ பிசிக்கலி மென்டலி வீக்கான பொண்ணா இல்ல புத்தி இல்லாதவளா சொல்லு. எங்கேயோ யார்கிட்டயோ பேச வேண்டியதெல்லாம் வந்து உன்னை விட வீக்கா இருக்க என்கிட்ட பேசுற. அப்பதானே நீ ஊன் கேட்டுப்ப. என்னை ஏத்து பேசக்கூடாது, வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே நான் அடிமையா வச்சுக்கிட்டு நீங்க யாரோ மேல இருக்கிற கோவத்தையெல்லாம் கொண்டு வந்து அடிக்கவும் திட்டவும் செய்வீங்க. நான் வாங்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். அதுக்காக நான் ஏத்து பேச ஆரம்பிச்சதா இப்ப எல்லாத்துக்கிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கிட்டு நிக்கிறேன். கோர்ட்ல கூட ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்பாங்க. ஆனா வீட்ல சை எல்லாத்தையும் மீறி நானே என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லலாம்னு வந்தாலும் நான் உங்களுக்கெல்லாம் எதிரியா மட்டும்தான் தெரிவேன் இல்ல. ஊருக்கு போற அன்னைக்கு மூஞ்சிய வாட போட்டு அழுதுட்டு இருக்காளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க வந்தா அப்படியே வந்து பொங்கி தள்ளுறா. நீ இதுதான் விஷயம்னு ஓப்பனா சொல்லாமலே எனக்கு எதுவும் தெரிய வராது சரியா? இப்படி சுத்தி வச்செல்லாம் பேசாத. இதுதான் ஆனா இதுதான் அப்படின்னு போட்டு உடச்சிடு, அவ்வளவுதான். ரெண்டு பேர்த்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், வந்து செக் பண்ணிக்கோ. அப்பயே அப்பாங்க கிளம்பிட்டாங்களான்னு பாக்குறேன். கிளம்பலாம். கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு. ஏ லீவு லீவு லீவு, புதிய தீவு தீவு தீவு. அம்மா என்னாச்சு? முதல்ல கையெடு. கையெடுன்னு சொன்னேன். ஆக்சுவலி எனக்கும் அம்முக்கும் ரொமான்ஸ் சீனே வராது. ஏன்னா எனக்கு அவள் கூட இருக்கும்போது லவ் வராது. சேகருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் யூஜி படித்த காலேஜ்லேயே ஒர்க் பண்ணுறதுக்காக யூஎஸ்கே போயிடுவேன். அங்கே போன பின்னாடி தான் அதுவும் ஒன் சைட் லவ்வாக தான் இருக்கும். அம்மு ஏதோ எமோஷ்னலாக இருக்கேன், அதனால நான் கோவப்படாமல் குணமாக சொல்கிறேன், அப்போவே கேட்டுக்கோ. சொல்லு, இப்போ எதுக்கு இங்கே வந்த? நாங்க ஊருக்கு வரல. ஏன் வரலன்னா வரல வீடு அது சொல்லிட்டு போகத்தான் இங்க வந்தேன். அதான் ஏன் கேட்குறேன்ல. நாங்க எங்க அப்பா கூட ஊருக்கு போறோம். ஏன் வரலன்னு கேட்டேன். ஆட போட அடப்புல லூசு, சொல்லு என்னன்னு. அங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்பெல்லாம் எஸ்டேட் எல்லாம் நான் சுற்றி காட்டுறேன். எங்கள் அப்பா கம்பெனி, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எல்லா பக்கமும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆப்பிள லூசு, ஏப்பிலாம் எப்படி பண்ணுற? நாங்கள் யூஎஸ்ஏல இருக்கும்போது தான் அடிக்கடி ஊருக்கு வரவே முடியாது. அதனால தான் செகண்ட் டிகிரி இங்கே சென்னையில் பண்ணலாம் பக்கம் தான் அப்படின்னு சொல்லி தான் மாற்றினோம். இப்போ என்னடானா இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு அங்கே போகவே முடியாமல் இருந்துச்சு. இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீ என்னடானா வரமாட்டேன்னு மூணு படைக்கிற. நான் என்னடா சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை, இந்த ரேங்காப்புல தான். ரேகாவா? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எதனால வரலன்னு சொல்லியிருப்பாங்க? சேகரை பார்க்கணும், நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அவன் அப்பா ரூமில் இருக்கா, நான் தான் அனுப்பிச்சேன். அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? எதனால வரலையா? அவன் தான் கேட்ட சொல்லவே மாட்டான். என்னென்னமோ பேச திட்டுறான், அழுதுட்டே இருக்கா. அப்போ ரைட்டு, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் ஏதோ சண்டை. ரேக்கா இன்னைக்கு கண்டிப்பாக வாயை திறக்க மாட்டாங்க. இவகிட்டே சொல்லலைன்னா நம்மக்கிட்ட மட்டும் சொல்லவா போகிறாங்க? சேகரை போய் கேட்டால் தான் தெரியும். ஆனால் அவன் சும்மானாலே யாரையும் அடிக்கவோ திட்டவோ ஹர்ட் பண்ணவோ மாட்டானே. என்ன நடந்திருக்கும்? ஏன் அழகாங்க? அஜய் இப்போ நான் ஸ்டெக்ஸ் வேற எங்கே வச்சிருந்தேன், இல்லை தேடி எடுத்துட்டு நான் வந்து பார்க்குறேன் அவங்கள. அப்போ மட்டும் வந்துருவாளா என்ன? இங்கே பாரு, எங்கள் அப்பா சொன்னாதான் சரின்னு சொல்லிட்டாங்களே. எங்கள் அப்பா கேட்கும் போதும் அவங்க அப்பா கேட்கும் போதும் அப்புறம் என்ன இப்போ பேச்சை மாற்றி பேசிக்கிட்டு? எல்லாரும் முன்னாடியும் தானே வச்சு ஒப்பீனியன் கேட்டாங்க ஊருக்கு போக ஓகேவான்னு. சரி சரி மண்டையாட்டாங்க. அப்புறம் அப்பவே இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆமால. சரி, நான் வந்து பேசுறேன், நீ போ. ரெண்டு பேரும் அழுதுட்டே இருக்காதீங்க, கண்டிப்பா ஊருக்கு போகலாம் சரியா? நீ மூட் ஆஃப் ஆகாத, போ. நீ சொல்லிடுற ஈஸியா. எல்லாரும் இப்படி தானே பண்றீங்க, வேணா தண்டு வேணாத்துல போட்டு உடச்சிட்டு. அம்மு, எங்க அம்மா எப்படிப்பட்டவ தெரியுமா? அவளோட பயந்தா அடுத்தவங்களுக்கு பலமா அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு
யாருக்குமே பயப்பட மாட்டான். நெஞ்சு நிமித்திட்டு அப்படியே திமிராதான் இருப்பா. நினைச்ச மாதிரி வாழணும்னு நினைப்பா. ஃபில்டரே இல்லாம பேசுவா. அப்படியே துருன்னு எப்ப பார்த்தாலும் ஆக்டிவா மனசுல பட்டதெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு அவ ஹாப்பியா இருக்கிறது இல்லாம எல்லாத்தையும் ஹாப்பியா வச்சுப்பா. அந்த அம்முவை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி அழுது வளைஞ்சிட்டு இருக்கிற அம்முவை யாருக்காவது பிடிக்குமா என்ன? ஆ சமத்திலடா, அறிவிலடா, அழகடா, அசிங்கமா இருக்க. பாரு கண்மையெல்லாம் கரைஞ்சு வருது. போடா. அது எப்படி அழுதுகிட்டே சிரிக்கா? அழுகிறியா சிரிக்கியான்னே தெரியல. ஆ பாத்தியா, என் சட்டையில தானே தோல் சாயம் வந்தேன். அப்படியே அழுது உன் கண்ணீரெல்லாம் என் சட்டையில பட்டு ஈரம் ஆயிடணும். உன் மையெல்லாம் என் சட்டில் ஆயிடணும். உன் முடியில இருக்க எண்ணெயெல்லாம் என் சட்டையில ஆகி சட்டை நாடி போயிடணும். ஆ விவரமா வேலை பார்க்க. அஜிஜோ, அம்மாவது கண்ணீரெல்லாம் ஆறா போதே. எல்லாம் பக்கெட்டு ட்ரம்ல கொண்டாங்க பிடிக்க. துணி அலசா பாத்ரூம் அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐடியா தரேன். கொண்டாங்க கொண்டாங்க. அப்படியே அம்மு கண்ணீர் டெஸ்டும் பண்ணி பார்த்துடலாம். டாக்டர் புத்திய காமிக்க பாத்தியா? என்னடா டெஸ்ட் பண்ற? உப்பு இருக்கா சக்கரை இருக்கானா? ஏன்டா கூர்க்கட்டவனே? இது கிறுப்பையிலே, உனக்கு என்ன பாசமே இல்லையாடா? நான் ஃப்ரெண்டு தானடா. நான் அழுதுட்டு இருக்கேன், நீ பல்ல பல்ல காட்டுறியடா. எரிச்சலா இருக்குடா. டேய், நான் போய் ஸ்பெக்ஸ் தேணுமா? எல்லாரும் கிளம்பிருப்பாங்க. பட டுபுக்கு வாயா. கண்ணு டொரி, காது டொரி, வாயு டுபுக்கு, எல்லாம் ரிப்பேரு. மிஷின் ஃபுல்லா ரிப்பேரு. நல்லா மெக்கானிக்கா கூப்பிட்டு சரி பண்ணலாமா? பாத்தியாடா, ஒரு டாக்டர் கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஆமா, இந்த டொரிக்கனை வச்சுக்கிட்டு எப்படி பேஷண்ட் எல்லாம் செக் பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் வேற பண்ணுவேன்? இல்ல பிரெயினுக்கு வேற படிக்கிறியா சொன்னேன். ஏண்டா, உனக்கு எது எது எங்க இருக்குன்னு எப்படிடா தெரியும் கண்ணாடி போடாம? ஆ? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என் பக்கத்துல கண்ணாடி போடாம நிக்கிறக்கே பதற. நீயா? நீ என்ன ஒரு ஃப்ரெண்ட் அடி ஏண்டி? சரி ஸ்பெக்ஸா காணோன்னு சொல்றானே, தேடி கொடுப்போம் அப்படின்னு இல்ல, வந்து காலை வாரிட்டு இருக்கா. எனக்கு ஸ்பெக்ஸா காணோம் தேடும்ப. நாளைக்கு துணியை துவைச்சு கொடுன்னு சொல்லுவேன். அப்புறம் என் பிளேட் கழுவாம இருக்கு கழுவுன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் பல் விளக்கெல்லாம் விளக்கி விடுன்னு சொல்லுவேன். இப்படியே எல்லா வேலையும் என்கிட்டயே வாங்கிடுவேன். என்ன, நானும் ஃப்ரெண்டுன்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஆ, யார்கிட்ட? சத்தியம் பண்ணிக்கிட்டியா? நடக்காது மாமே, நடக்காது. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இவ பாட்டுக்கு சொல்லிட்டே போறா. ம், நீ கொஞ்ச நேரம் இங்க நின்னோம் நம்மளை மென்டல் ஆக்கிடுவா. மென்டலு. ஓய், என்ன பாசம், ஃப்ரெண்டுங்கிற நேசம், ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் வேற. ஆ, உனக்கு நான் அடிமையா? வேலை செய்யறது வேற, புரியுதா? பாசங்கிற பேர்ல வேலை வாங்கக்கூடாது. ஓகே? ஓ, அப்ப ஹெல்ப்புங்கிற பேர்ல வாங்கலாமா? எல்லாம் ஒண்ணுதான்டா. ஹெல்ப்னு ஆரம்பிச்சு ஒன்னா பண்ணாதான்டா ஹெல்ப்பு. ஆனா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் ஹெல்ப் இல்லடா. ஆஹா, அப்ப நீ என்கிட்ட வேலை வாங்குறியே, அதுக்கு பேர் என்னடி? அதுக்கு பேர் ஹெல்ப். அடி பொடி, உன்னோட கொத்தவரங்காய் குல்கியும் வெண்டைக்காய் விளக்கமும் வந்துட்டா. என்ன? உனக்கு தெரியாத யாராவது சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கணும். என்ன, அதை விட்டுட்டு வேதாந்தம் பேசக்கூடாது. என்ன, ம்ஹும். இவ ரேகா மேல இருக்கிற கடுப்பை நம்ம மேல கட்டதான் வந்திருக்கா. முதல்ல இங்கிருந்து கிளப்பிட்டு வேலையை பார்ப்போம். சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆ, இப்ப சட்டையை அழுக்காக்குறதெல்லாம் போதும். கிளம்புறீங்களா? நான் கண்ணாடி எடுத்துட்டு வரேன். வரேன் தாயே, வரேன். நீங்க முன்னே போங்க, நான் பின்னே வரேன். அப்பா முடியலடா இவளுகளை எல்லாம் சமாளிக்க. வீட்டுல 3 ஆம்பளைங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். இனி இவளுகளை கூட்டிட்டு போய் வீடு 2 ஆகுதா 4 ஆகுதான்னு தெரியலையே. என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லடா சாமி. சேகராச்சு அப்பாவாச்சு. இந்த ராவணன் வேற எப்ப பார்த்தாலும் மூஞ்ச காட்டுவான். இனி அவன் வரானா வரலையா ஒன்னும் தெரியல. அவன் வந்தா அதுக்கு மேல அமக்கலமா தான் இருக்க போகுது வீடு. ஐயோ சேகர், எல்லாத்துக்கும் போகும்போதே ரெடி ஆயிக்கோடா. அம்மா எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். வாடா, உன்னத்தான் பார்க்க வரணும்னு இருந்தேன். என்னையா? ஏன்? சார் தான் வாழ்நாள் இது வரைக்கும் பண்ணாத காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கே, அதான். என்ன பண்ணாங்க? இப்போ எதுக்கு அந்த குட்டச்சி வந்துட்டு போறா? என்ன விஷயம்?
அவள் வந்துட்டு போனால் உனக்கு என்ன? இல்ல நீ என்ன சொல்றதுக்கும் அவ வந்துட்டு போறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குல்ல, அதான் கேட்டேன். நீ தான் ரேக்காவை அடிச்சிட்டியாமாவே, அதான் அவள் அழுதுட்டு இருக்காளாம். அதனால ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டு போக தான் வந்தா.